ஹாய். விஜய் சார் தோக்க போகிறாரு கண்டிப்பாக. 2026 தேர்தலில் மகா மட்டமான ஓட்டு வித்தியாசத்தில் தோக்க போகிறாரு. அவங்க சம்மந்தப்பட்ட வேட்பாளர் யாருமே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல போகிறேன். என்னன்றது மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான பதிவு. செங்கோட்டையன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் சார் வந்து 25 வயசில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போனவர். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆரோட அவருக்கு ரொம்ப விசுவாசியாக இருந்தவர். அதே மாதிரி இந்த கோழி சின்னத்துலேயோ இந்த புறா சின்னத்துலேயோ ஜெயிச்சவர் கிடையாது. சேவல் சின்னமாக நின்று, தமிழகத்துக்கு அடையாளமே சேவல் சண்டை இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, அந்த சேவல் சண்டையாக நின்று ஜெயித்தவர். சத்தியமங்கலத்தில், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம்ன்றது அவரோட வரலாறு. சத்தியமங்கலத்தில் நின்று ஜெயித்ததுலேயே அவரோட வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் ஊன்றுகோல் ஊன்றி அதிமுகவுக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவர். கட்சி ரெண்டாக பிளவுபட்டப்போ, ஜானகியம்மாவுக்கும் இவங்களுக்கும் பிளவுபட்டப்போ கூட உண்மையாக ஊன்றுகோல் ஊன்றி நின்றவர். இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரோட அரசியல் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த உணர்வு பூர்வமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை கூட சேர்ந்திருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாகும். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இவங்களாம் எதுக்கு இவர்கிட்ட வரணும்? இவருக்குன்னு அரசியல் அனுபவம் இருக்கா என்ன? சினிமாவில் வருவார், பாடுவார், ஆடுவார், அவ்வளோதான். விஜய் சாருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? வேறு அரசியலை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை வெளி இடத்துல பேசுவாவது தெரியுதா? கேட்குற கேள்வி பூராமே சில பேரை நாக்க பிடுங்குற மாதிரி இருந்தாலும் அவங்க அதை வெளியிடங்களில் நேர மாதிரி பேச தான் செய்கிறாப்புல. அதுவும் புரியாது. நம்மளை தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்கனாலும் அவர் அதை உணரவே இல்லை. லாஜிக்கே இல்லாமல் தற்குறின்னு பேசுகிறாங்கன்னு தான் சொல்கிறாப்புல. இன்னொருத்தர் ஓபிஎஸ் சார், பெரியகுளம், ஒட்டு மொத்த பெரியகுளமே அவர் என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும் அவ்வளோ நல்லது செஞ்ச மனுஷன். பெரியகுளம் தொகுதிக்காக அவர் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். நான் மதுரையில் இருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் பெரியகுளம். அந்த இப்போ வரைக்கும் எல்லாம் அந்த சோத்துப்பாறையிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே அந்த லைனில் இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஸோ அவரும் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காப்புல. அதனால் வந்து இது 2வது தோல்வி விஜய் சாருக்கு, நிச்சயமாக 2வது தோல்வி. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒருத்தர் சீமான் சார்னு ஒருத்தர் அதை ஒரு நேரடியாக ஒரு விஷயம் சொல்லும் போதும் தோத்துட்டார். நாங்கள் களத்தில் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் போட்டி போடுவோம், களத்தில் இல்லாதவங்க கூட போட்டி போட மாட்டோம் அப்படின்னு. ஏன்னு கேட்டால், களத்தில் இருந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டை, அதாவது மேலேருந்து பார்த்துட்டா கூட ஓகே, அதெல்லாம் இல்லை. டிவியில் மட்டும் பார்த்துட்டு தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி வீரம் காட்டுறவங்கலாம் வந்து களத்தில் இல்லாதவங்க தானே. ஸோ இவர் களத்திலே நிற்கிறாப்புல, ஒரு ஜல்லிக்கட்டாகவே நிற்கிறாப்புல. அப்படின்னும் போது ஒரு மாடு அடக்கிற வீரனாக நிற்கிறாரோ இல்லை ஒரு ஜல்லிக்கட்டு மாடாக நிற்கிறாரோ அது எங்களுக்கு தெரியாது. இதுவும் ஒரு தோல்வி காரணம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக ஹேண்டில் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய தோல்வியை உண்டாக்கும். இது ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு அட்ரஸுமே இல்லாமல் வந்துட்டு மக்களை ஏமாத்துறதை மட்டும் தோனியாக வச்சுக்கிட்டு பேச்சிலேயே வந்துக்கிட்டு மேடையை பிடிச்சி கத்துறது, மை குடித்த உடனே பிடிச்சி அது என்ன கடிச்சு திங்கிறது, மான்கறியை தின்னோம், புளிக்கறியை தின்னோம், இதெல்லாம் இதுக்கே உள்ளே தூக்கி போட்டிருக்கணும், வெளியிலே வராத அளவுக்கு. இப்படி மனுஷங்கள்லாம் உலகத்தில் வாழும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு, சரி இருந்த ஒரு மனுஷன் போயிட்டாப்புல. நான் யாரையும் சொல்ல, நேரடியாக சொல்கிறேன். விஜயகாந்த் சார் இருந்த வரைக்கும் அவரை ஏமாற்றி கொண்டுட்டீங்க. ஏஜ் எங்கள் அண்ணனுக்கு வந்து உண்மையான நிலமரத்தில் இல்லை. அதே மாதிரி அவர் உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி எல்லாம் கரெக்டாக வரும்போது பயத்தை மட்டும் முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு எங்கெங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசுகிறீங்க. இதே தனியாக எல்லாருமே கூப்பிட்றீங்களா ஒவ்வொரு இடத்துக்கு? நாங்கள் ஒரு இடம் தனியாக கூப்பிட்டா வர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் தயாராக? ஒட்டுமொத்த விஜய் எதிர்க்கிற கட்சிகளுக்கும் கேட்குற ஒரே கேள்வி, நாங்கள் ஒரு இடம் கூப்பிட்றோம், நீங்கள் எதுவுமே இல்லாமல், கட்சி கொடி இல்லாமல். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, ஆடியோ லான்ச்சுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த கொடி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக வரணும், அரசியல் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது, அது வந்து ஒரு சினிமா, அவ்வளோதான், அதோட முடியுது, சினிமாவோட என்னுடைய பயணம் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்கள் எல்லோரும் அதுக்கு கட்டுப்பட்டுருக்கோம். உங்களால் கட்டுப்படுறது என்ன? இந்த ஒரு 1.25 ரூபா 3/4 ரூபா வாழைத்தார் இருக்கும். ஏன் உங்கள் வீட்டில் 3/4 ரூபா வாழைத்தார் கூட உங்கள் அம்மானால் வாங்கி போட முடியாதா? இந்த இளநியை கட் பண்ணுறது, உயிரை கொடுத்துட்டு தொங்குறது, இதெல்லாம் வந்து குருவிகள் கிடையாது, அணில்கள் கிடையாது. அதை விட ரொம்ப மட்டமாக சொல்லணும், அந்த ஓநாய்கள்னு சொல்லுவோம்ல, அதுகளை நான் சொன்னால் கூட என்ன பண்ணிடுவீங்க? இந்த ராமருக்கு வந்து ஒன்றுக்கு இருந்து கொடுத்துச்சு, அணில் தான் வந்து நல்லது பண்ணிச்சு, தண்ணி எடுத்து கொடுத்துச்சுன்னு அப்படி பேசுவீங்க. சீமான் சார், சாட்டை முருகன்ட்ட சொல்லிடுங்க, சாட்டை அடி அந்த ஆள் உங்களை அடிப்பார், நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் நாக்கால் இன்னொரு சாட்டையடி அவரு கொடுப்பீங்க. நீங்கள் எல்லோரும் சீக்கிரமாக பிரிவீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள கட்சி விவகாரங்கள் வேறு மாதிரி ஆகும். அடுத்து யார் யார் விஜய் சார் கூட சேர்றா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நிச்சயமாக சொல்லுவேன். கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.